ஆறுமுகம் பூட்டு பழுது பார்ப்பதில் கைதேர்ந்தவர். பூட்டு திறக்கவில்லை என்றாலும் சாவி உடைந்து போனாலும் அவரிடம் வந்தால் தீர்வு நிச்சயம். ஒரு நாள் மீனா என்ற சிறுமி அவசரமாக ஓடி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய மரப்பெட்டி. தாத்தா, இந்த பெட்டியின் பூட்டு திறக்கவே இல்லை. என் அம்மா எனக்கு கொடுத்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று கவலையுடன் சொன்னாள். ஆறுமுகம் பெட்டியை வாங்கி பூட்டை உற்று பார்த்தார். இது கொஞ்சம் பழைய பூட்டுதான், துருப்பிடித்து விட்டது. கவலைப்படாதே, திறந்துவிடலாம் என்று சொல்லி தன் கருவிகளை எடுத்து பூட்டை மெதுவாக சரி செய்ய ஆரம்பித்தார். மீனா பொறுமையாக காத்திருந்தாள். பூட்டை திறக்க அவர் செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆர்வமாக பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து கிளிக் என்ற சத்தம் கேட்டது. பூட்டு திறந்தது. மீனாவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ஆறுமுகம் சிரித்தார். பூட்டு திறப்பது மட்டும் என் வேலையில்லை, மனதையும் திறக்கிறேன் என்றார். அடுத்த நாள் கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகத்திடம் வந்தார். என் வீட்டின் பெரிய இரும்பு பெட்டியின் பூட்டு உடைந்து விட்டது. முக்கியமான ஆவணங்கள் உள்ளே உள்ளன. சீக்கிரம் சரி செய்ய வேண்டும் என்றார். ஆறுமுகம் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்குச் சென்று பூட்டை பார்த்தார். அது மிகவும் சிக்கலான பூட்டு. பல மணி நேரம் போராடி பூட்டை திறந்தார். பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகத்திற்கு நன்றி சொல்லி பணத்தை கொடுத்தார். பணம் வேண்டாம் ஐயா, மனநிறைவு போதும் என்று சொல்லி ஆறுமுகம் கிளம்பினார். கிராமத்தில் யாருக்காவது பூட்டு பிரச்சனை என்றால் ஆறுமுகம்தான் முதல் நபர். அவர் பூட்டை மட்டும் சரி செய்வதில்லை, உடைந்து போன நம்பிக்கையையும் சரி செய்கிறார். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஆறுமுகத்திடம் வந்தான். தாத்தா, நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். என் மனதை பூட்டி வைத்து விட்டேன். அதை எப்படி திறப்பது என்று தெரியவில்லை என்று கவலையுடன் சொன்னான். ஆறுமுகம் புன்னகைத்தார். மனதை திறக்க சாவிகள் தேவையில்லை, மன்னிப்பும் அன்பும் போதும். உன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேள்.